ஹே எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன டைம் ட்ராவல் வந்து நம்ம பண்ணிட்டு வர போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து இந்த 2000லேருந்து பிறந்தவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து 90ஸ்ல பிறந்தவங்களா இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து இவங்களெல்லாம் பார்க்காம, சிரிக்காம நம்ம இருந்திருக்கவே மாட்டோம். ஒரு சின்ன டைம் ட்ராவல் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக வந்து இவங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. உங்களோட லைஃப் டைமில் ஒரு வந்து சைல்ட்ஹுட்டில் கண்டிப்பாக இவங்க இல்லாத காமெடி சீன்ஸே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. இவங்கள பற்றின நியூஸாக இருக்கட்டும், இவங்கள பற்றின காமெடியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்ப இருக்க காமெடிஸ் வந்து நம்ம நெறைய ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நெறைய சிரிப்பு வர மாட்டேங்குது. பட் வந்து அப்போ அவங்க நம்மளலாம் சிரிக்க வச்சிருக்காங்கல்ல, அவங்கள பத்தின ஒரு மெமரீஸாக தான் இந்த வீடியோவ நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவ வந்து பார்த்துட்டு கண்டிப்பா உங்களோட சைல்ட்ஹுட் மெமரீஸ கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இவங்க எல்லாருமே தான் வந்து நம்ம சைல்ட்ஹுட்ட வந்து அவ்வளோ கலகலன்னு, அவ்வளோ சிரிப்பா, பீஸ்ஃபுல்லா வச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். எல்லாருமே தனியா மட்டும் காமெடி பண்ணது கிடையாது. எல்லார் கூடயும் சேர்ந்து தான் காமெடி பண்ணியிருக்காங்க. வடிவேலு, விவேக், சந்தானம், சூரி ஏகப்பட்ட பேர் கூட வந்து சேர்ந்து தான் காமெடி பண்ணியிருக்காங்க. பட் அவங்க இல்லைன்னா இவங்க இல்ல, இவங்க இல்லைன்னா அவங்க இல்ல. தனியா ஒரு காமெடி ட்ராக் வந்து இவங்களுக்கு போட்டு, அத நம்மள சிரிக்க வச்சு அவ்ளோ வேலை பார்த்துருக்காங்க. இப்ப வந்து இருக்கிற காமெடிகள விட, அப்ப இருந்த காமெடிகள் வந்து அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து உங்களுக்கும் நல்ல மெமரீஸ கிரியேட் பண்ணியிருக்கும். இவங்களோட எல்லா காமெடியும் வந்து ஒரு காம்போவா தான் இருக்குமே தவிர, தனி பேக்கேஜா இருந்தாலும் சிரிக்க வைப்பாங்க, காம்பினேஷனா இருந்தாலும் சிரிக்க வைப்பாங்க. எல்லார் கூடயும் அவங்க வந்து காம்போ பண்ணியிருக்காங்க. அவ்ளோ சூப்பரா இருக்கும். இவங்க வர சீன்ஸா இருக்கட்டும், இவங்க எடுத்துக்கிற எஃபோர்ட்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவ்ளோ சூப்பரா இருக்கும். அவ்ளோ சிரிப்பு வரும் நம்மளுக்கு. நீங்களே கொஞ்சமாச்சும் யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பா உங்களோட சைல்ட்ஹுட்ல கண்டிப்பா நீங்க ஸ்கூல் போயிட்டோ, இல்ல வேலைக்கு போயிட்டோ, காலேஜ் போயிட்டோ, சின்ன வயசுல வந்து வரும்போது கண்டிப்பா வந்து ஆதித்யாலயோ, சிரிப்பொலியிலயோ இவங்களோட காமெடி சீன்ஸ் அந்த சேனலுக்கு இவங்க காமெடி சீன்ஸ் தான் வந்து ஹைலைட்டு. அது கண்டிப்பா சாப்பிடும்போதோ, விளையாண்டு முடிச்சுட்டு வரும்போதோ கண்டிப்பா பார்க்காம யாருமே இருந்திருக்கவே முடியாது. இப்ப இருக்க காமெடி நம்மள சிரிப்பு வருதா? இல்ல அப்ப நம்ம பார்த்த காமெடிகள் வந்து நம்மள இப்ப சிரிக்க வைக்குதா? அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. மேல வந்து இவங்க மட்டும் இல்லைன்னா, நம்ம இந்த சைல்ட்ஹுட் கண்டிப்பா வந்து காலியா தான் இருந்திருக்கும். இவங்க இல்லாம காமெடியும் ஒர்க் அவுட்டே ஆயிருக்காது. இப்ப இருக்கவங்களுக்கும், அப்ப இருக்கிறவங்களுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. இப்ப சிரிப்பு வரல, அப்ப சிரிப்பு வந்துருச்சு. நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா இருந்ததுக்கு காரணமே அதுதான். உங்களுக்கு இந்த மாரி ஏதாவது மெமரீஸ், இவங்கள பத்தின காமெடி உங்களுக்கு ஏதாவது ஞாபகத்துல இருந்துச்சுன்னா, அந்த படம் பேரோட கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸ்டே பீஸ், ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.